இந்த வீடியோவில் இந்த கருங்காலி வேஷம் போட்டுக்கிறவங்க ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக சாமி ஆடுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயமே இருக்குது. அது என்னன்னா, இந்த கருங்காலி வேஷம் போட்டுக்கிறவங்க ஒரு வீட்டில் இருந்து சாமி ஆடிட்டு இருக்காங்க. அந்த வீடை கட்டினவங்க வீடை கட்டிட்டு தான் நான் அந்த ஊருக்கு வருவேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வெளியூரில் இருந்திருக்கிறாங்க. வீடு கட்டினதுக்கப்புறமா நான் எல்லாருக்கும் அன்னதானம் போடுறேன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறாங்க. அந்த வேண்டுதல் இந்த கருங்காலி வேஷம் போட்டவங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த வீட்டில் போயிட்டே சாமி ஆடுறாங்க. இது என் லைஃப்பில் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு விஷயம். நாங்கள் தசராவுக்கு வருஷம் வேஷம் போடும்போது எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடு, ஓட்டு வீடு. அது உள்ளவே சாமியால் வர முடியல. வீட்டுக்குள்ளே பூஜை வச்சுருந்தோம். கையெல்லாம் இடிச்சுது, ரொம்ப கஷ்டப்பட்டு நுழைஞ்சு தான் வந்தாங்க. அப்போ சாமிக்கிட்ட அழுதுகிட்டே எங்கள் அப்பா கேட்டாங்க, வீடுவே இவ்வளோ சின்னதாக இருக்குது, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ளே நீங்கள் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இதே கருங்காலி வேஷம் போட்டுருக்கிறவங்க தான் ரொம்ப ஆக்ரோஷமாக சாமி ஆடிட்டு சொன்னாங்க, அடுத்த வருஷம் வருவேன்ப்பா, நான் நல்ல பெரிய வீட்டில் நீ இருப்பப்பான்னு சொன்னாங்க. எங்ககிட்ட கையில் காசே இல்லை. அடுத்த வருஷம் நாங்கள் எப்படி கட்டணும்னே தெரியாது. ஒரு பெரிய அதிசயம் நடந்து நாங்கள் ஒரு பெரிய வீடை கட்டினோம். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே சாமி ஆடினாங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு பொற்காலம் தான். ஒன்று ஒன்றா சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆகணும்னு ஒன்றா சொல்லி எல்லாமே எனக்கு கிடைச்சிது. இதே மாதிரி முத்தாரம்மனால் உங்கள் லைஃப்பில் நடந்த மகிமைகளை மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுங்கள்.